அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சித்தில் அருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார். ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை. அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப, இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார். நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார். ஆட்சி பெறுவது தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ். அப்போது இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா, வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட். மகரத்தில் குரு
நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4 3 12 கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கிருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான். அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1 2 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். இதனுடைய 120 நாள் வக்ரகதியில் இருக்கும் காலங்கள் இந்த துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை குரு பகவான் வழங்குவார்? நல்ல பலனை வழங்குவாரா இல்லை சுமாரான பலனை வழங்குவாரா? பாருங்கள், துலா ராசிக்கு குரு நல்லவர் அல்ல. துலா ராசிக்கு குரு நல்லவர் அல்ல. அப்போ குருவை பொறுத்தவரையிலையும் மறைஞ்சிருந்தாலே சிறப்பு தான், ஒன்றும் குறை கிடையாது, சூப்பர். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குரு 8ல் மறைஞ்சி வக்ரம் பெற்றிருப்பது என்பது மிக சிறப்பு, நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். மற்றபடி உங்களுக்கு நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலர் போவீங்க, ஒரு சிலர் ஆத்ம திருப்திக்காக சுற்றுலா கூட போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும். அது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம். 4ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை. இதில் பாருங்கள், 3ஆம் இடத்து அதிபதி குரு வக்ர நிலையில் இருப்பதால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும், எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். 6ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6க்குடையவன் 8க்கு போகிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போது அவர் வக்ரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் நண்பர்களால் பிரச்சனைகள் வரும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு ரோக சத்ருஸ்தானம், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த 8ஆம் இடம் வக்ரம் பெறுவது என்பது இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, அதெல்லாம் நடக்காது. இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்காது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவிக்கு, அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறதால நம்ம சொல்கிறோம். மற்றபடி 11ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய நிலை. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய காலம். இந்த பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரோன்னு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். யாருடைய, அதாவது ஒருத்தருடைய ராசி துலா ராசியாக இருந்து எந்த லக்னமாக இருந்து குரு எந்த இடத்துல ஒன்றாலும் வக்ரமாக இருந்தாலும் இப்பொழுது இந்த 120 நாளும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்குங்க, அது ஒன்றும் குறை கிடையாது. பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும். சில நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். எச்சரிக்கையோடு இருந்துங்க. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி இந்த துலா ராசிக்கு ஒரு சுமாரான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம்.